தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3வது ஞாயிறு இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையான இறைவன் உங்கள் உள்ளத்தையும் வாழ்வையும் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய தாய் திருநாடு 75வது குடியரசு தின விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்தியர்கள், இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள், சமய, மொழி, இன பாகுபாடு இன்றி அனைவரும் ஒரே நாட்டின் மக்கள் என்கின்ற உரிமையை கொடுத்த நாள். எல்லாவித வேறுபாடுகளும் கலைந்தெறியப்பட வேண்டும், அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற உரிமையை கொடுத்த நாள். இந்த நாளை நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் இதோ நம் தாய் திருநாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சமய பூசல்கள், வன்முறைகள், தீவிரவாத செயல்பாடுகள், மனித உரிமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நிலைகள், எல்லா நிலைகளையும் அரசியலாக்கி ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்களுடைய மனப்போக்கு, இவை அனைத்தும் கலைந்தெறியப்பட, பிரிவினைக்கு உள்ளாக்கக்கூடிய அனைத்தும் கலைந்தெறியப்பட, அடிமைத்தளத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் முழுமையாக விடுதலை பெற்றுக்கொள்ள, முழுமையான சுதந்திரத்தை, முழுமையான உரிமையை கொண்டாட இந்த நாள் பயன்பட அனைவரையும் வாழ்த்துவோம், அனைவருக்காக ஜெபிப்போம். சிறப்பாக நம் தாய் திருநாட்டிற்காக மன்றாடுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, திருப்பலியின் இருபெரும் பிரிவுகள் நமக்கு தெரியும், படித்திருப்போம். இறை வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. நாம் இதிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? பெரும்பாலான சமயங்களில் நாம் திருப்பலியை பார்க்கின்ற பொழுது நாம் முழு பூசைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதனால் எப்பொழுது முதல் வாசகம் வாசிக்கின்ற பொழுது, நற்செய்தி வாசிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது மறையுறை முடியட்டும் போகலாம் என்று சொல்லி 2வது பகுதிக்கு நற்கருணை வழிபாட்டிலே முக்கியத்துவம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரமே, திருப்பலின் 2வது பகுதியிலே நற்கருணை வடிவிலே வருகின்ற ஆண்டவரை நாம் கண்டுகொண்டு அவரோடு இணைய வேண்டுமெனில் அதற்கு முதல் பகுதி பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. இறை வார்த்தை பகுதி நம்மை தயாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனை ஏற்றுக்கொள்ள, இறைவனோடு இணைய, இறை வல்லமை விற்றுக்கொள்ள நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் பெரும்பாலான சமயங்களில் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. லூக்கா 10:24 படிக்கின்ற பொழுது எம்மாவு சிலருடைய பயன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு என்ன? இறை வார்த்தை அவர்களுக்கு விளக்கப்படுகின்றது. மெசியாவை பற்றி இறைவாக்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இயேசு அவர்களுக்கு விளக்கம் கூறுகின்றார். அதற்கப்புறம் நற்கருணை வடிவிலே தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதுதான் ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் நடக்கிறது. எனவேதான் தாய் திருச்சபையானது ஒரு அழகான வழிமுறை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. முதலிலே இறை வார்த்தை வழிபாடும், 2வது நற்கருணை வழிபாடு, இறை ஆசியோடு நாம் இல்லத்திற்கு ஆண்டவரை சுமந்து செல்கின்ற நிறைவு பகுதி. இந்த முதல் பகுதியிலே நாம் எத்தகைய ஈடுபாடோடு பங்கெடுக்கின்றோம்? இந்த முதல் பகுதி இறை வார்த்தையின் வல்லமை எடுத்துக்கூற காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த, எந்த வாழினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாலம் வரை, ஏன் எலும்பு மஞ்சை வரை ஊடுருவி பாயக்கூடியது. எபிரேயர் 4:12. ஆண்டவருடைய தம் வார்த்தை அனுப்பி உமக்கு சுகம் கொடுப்பாராக. திருப்பாடல் 107:20. யோவான் 6:63 ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வதனும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எசாயா 55 படிக்கின்ற பொழுது என் வார்த்தை நான் எதற்காக அனுப்பினோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பி வராது என்று சொல்லப்படுகின்றது. திருப்பால் 119 ஆண்டவரே உன் வாக்குகள் என் வாழ்வுக்கு பாதையாகவும் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது.
ஆண்டோடைய வார்த்தை சக்தியானது. அந்த வார்த்தை இதோ மனிதனுடைய வார்த்தையை போன்றது அல்ல. அதைத்தான் 2 பேதுரு அழகாக சொல்லுவார். 1:21 தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு, இது ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல என்று சொல்லப்படுகின்றது. திமோத்தேயு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்லுகின்ற பொழுது மறைநூல் அனைத்தும் கடவுள் தூண்டுதலை பெற்றிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்த இறைவார்த்தையின் வல்லமை பற்றி பவுல் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது இது கற்பிக்கவும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் கூடியதாகவும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இறைவார்த்தை வல்லமையுடையதுதான். அந்த வார்த்தையை நாம் தகுந்த தயாரிப்போடு அந்த வார்த்தைக்குரிய ஆராதனையோடு துதியோடு மகிமையோடு அந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தை நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கும். இறை வார்த்தை பகுதியை நாம் படிக்க முற்படுகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை நாம் சத்தமாக படிக்க வேண்டும். அப்படி படிப்பதற்கு முன்னால் அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இங்கே வாசிக்கப்படுவதோ மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, கடவுளுடைய வார்த்தைகள், ஆவியின் தூண்டுதலை பெற்ற வார்த்தைகள், என் வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி பகுதிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இறை வார்த்தையை படிக்க எஸ்ரா எழுகின்ற பொழுது அதற்கென குறிக்கப்பட்ட அந்த மேடையில் போய் நின்று இந்த இறைவார்த்தையை படிக்க முற்படுகின்ற பொழுது உயரமான இடத்தில் நின்று அந்த இறைவார்த்தையை அவர் உறக்க வாசிக்கின்ற பொழுது மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அந்த வார்த்தையை கேட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதற்குரிய வணக்கத்தை கொடுத்தார்கள். பக்தியோடு அந்த இறை வார்த்தையை கேட்டார்கள். நாம் திருப்பலியில் இறைவார்த்தை வழிபாடுகளை பங்கெடுக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தையில் விசுவாசம் கொண்டவர்களாக கடவுள் என்னோடு பேசுகின்றார், என் வாழ்வின் நிலை எனக்கு வெளிப்படுத்த வருகின்றார், என் வாழ்வில் இருக்கின்ற தடுமாற்றங்களை விசுவாச கோளாறுகளை சீர்படுத்த இறைவனோடு பேசுகின்ற அந்த விசுவாசத்தோடு பக்தியோடு வணக்கத்தோடு மரியாதையோடு இறை வார்த்தையை கேட்கின்றோமா? அப்படி இறை வார்த்தை கேட்ட மக்கள் செய்தது என்ன? அவர்கள் அந்த வார்த்தை புரிந்து கொண்டவுடன் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி இறைபுகழ் பாடி முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். எனவேதான் ஆண்டவரை தொழுதார்கள், கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொன்னார்கள். ஆகட்டும், அப்படியே நிகழட்டும் என்று சொல்லி இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் கேட்கின்ற இறைவார்த்தையை, பக்தியோடு கேட்கின்ற இறைவார்த்தை ஏற்றுக்கொள்கின்றோமா? அப்படி ஏற்றுக்கொண்ட மக்கள் இறை வார்த்தையால் தாங்கள் தொடப்பட்டவுடன் அழுது புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள். தங்களுடைய நிலையை உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் விட்டு விலகிச் சென்ற, இறைவன் விட்டு தள்ளிப்போன, பாவத்தில் வீழ்ந்த சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. 2 தீமோத்தேயு 3:14 படிப்பதை போல ஆண்டவருடைய வார்த்தை கற்பிக்கும், புதிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், கண்டிக்கும், நம் தவறான வழிமுறைகளை நமக்கு எடுத்துக்காட்டி நமக்கு கண்டிக்கும், சீராக்கும். எதுக்கு? நம்மை மீண்டும் நேரிய வழியிலே நடக்கச் செய்யும், நேர்மையான வாழ பயிற்றுவிக்கும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போது நான் கேட்கின்ற இறை வார்த்தை என்னை இந்த நிலைக்கு அழைக்கின்றதா? இப்படி அழைக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நம் பக்தியோடு விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது அன்று எம்மாவுஸ் சீடர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுதான். இறை வார்த்தையை கேட்கிற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? நம் உள்ளம் பற்றி எரிய வேண்டும், இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல. அப்படி இறை வார்த்தையின் வழியாக நாம் கண்டிக்கப்பட்டு சீர்தூக்கப்பட்டு சீராக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு நற்கனை வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுது இறை வார்த்தை வல்லமையுள்ளதாக மாறுகின்றது. வார்த்தையை மனு உருவான இயேசுவை அங்கே நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவரோடு இணைய முடிகின்றது. ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். அதுதான் இறைவார்த்தையின் வலிமையாக இருக்கின்றது. ஆம், இத்தகைய வலிமையோடு நாம் அந்த இறைவார்த்தை வழிபாட்டிலே பங்கெடுக்க வேண்டுமெனில் நாம் யாரால் வழிநடத்தப்பட வேண்டும்? இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. தூய ஆவியால் அவர் வழிநடத்தப்பட்டார். ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்தார். ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஊன் இயல்புகளுக்கோ நம்முடைய ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கோ
அதனால் இயக்கப்படுகின்ற மக்களாகவோ நாம் இருக்கக்கூடாது. பெரும்பாலான சமயங்களில் நம்முடைய கல்வாரி வழியும் நம்முடைய ஆன்மீக வழிபாடுகளும் நம்மை மையப்படுத்தியதாக, நம் உணர்ச்சி வசப்படக்கூடியதாக, நம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக, நம் உணர்ச்சிக்கு தீனி போடவில்லை என்கின்ற அந்த ஒரு நிலையிலே நாம் கல்வாரி வழியை நோக்கி வருகின்ற பொழுது ஆண்டவரை சந்திக்க முடிவதில்லை. இறைவனுடைய அருளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வாறு இயேசு தூய ஆவியால் இயக்கப்பட்டாரோ அதே போல் நாமும் ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது ரோமர் புத்தகத்தில் பாட்டு சொல்வது போல தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள். இப்படி தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். கொரிந்தியர் 12:3 பவுல் சொல்வார், தூய ஆவியின் துணையின்றி ஏவருமே இயேசுவை ஆண்டவரை அறிக்கிட முடியாது. கல்வாரி வழியிலே ஆண்டவரை கண்டுகொள்ளவும் ஆண்டவரை அறிக்கிடவும் தூய ஆவியால் இயக்கப்படுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி தூய ஆவியால் இயக்கப்பட்டு இறை வார்த்தையை பக்தியோடு கேட்டு வணக்கத்தோடு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையினில் நிறைவேறும் என்று சொல்லி விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வார்த்தை நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கும். நான் வார்த்தை அனுப்பிய வார்த்தை எதற்காக அனுப்பினோ அதை நிறைவேற்றாமல் இடம் திரும்பி வராது என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 55 கடவுள் சொல்லி இருக்கின்றார். வார்த்தை நம்மிலே செயல்படும். எத்தகைய செயல்பாடுகள்! இதோ இயேசு இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுவதை போல தன்னுடைய பணி வாழ்வினுடைய நிலையை முழுவதுமாக அவருக்கு வெளிப்படுத்த காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய ஆவி என்மேலுள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் அருள்பொழிவு செய்யப்பட்டோம் என்பதை அது நமக்கு விளக்கி காட்டுகிற திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியால் நாம் அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கோம். எதற்காக? எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க. இங்கே லூக்கா அடிப்படையில் பார்க்கின்ற எளியோர் என்பது பொருளாதார நிலையிலே பின்தங்கியவர் மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறுவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், முன்னேற தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களாலே உடைந்து போயிருக்கின்ற எல்லோருமே எளியவர்கள் தான். இப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் சொல்வதற்காக கடவுள் என்னை அருள்பொழிவு செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மேலும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க அன்று வாழ்ந்த மக்கள் பல்வேறு அடிமைத்தனங்களில் எதிரிகளுடைய அடிமைத்தனங்களில் வீழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுக்க. ஆனால் இயேசு சொல்கின்ற அடிமைத்தனம் என்பது என்ன? பாவ அடிமை நிலையிலிருந்து சிறைப்பட்டு கிடக்கின்ற, பாவத்தின் பலவீனத்திலே சிறைப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காகவும் பார்வையற்றோர் பார்வை பெற மெசியாவுடைய உன்னதமான ஒரு செயல்பாடு பார்வை கொடுப்பது. எந்த பார்வை? நேரிய பார்வை, புறக்கண்களுடைய பார்வை அல்ல, அகக்கண்களுடைய பார்வை திறக்கப்பட ஆண்டவரை கண்டுகொள்ள, ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள துணை புரியக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க. ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு என்பது ஜூபிலி ஆண்டு. நாம் ஜூபிலி ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஜூபிலி ஆண்டு என்பது என்ன? நாம் லேவியர் புத்தகத்தை இன்னைக்கு படிக்கின்ற பொழுது 50வது ஆண்டு. இது எல்லா முழுமையான விடுதலை தருகின்ற ஆண்டு, முழு உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஆண்டு, இழந்து போனதை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள துணை புரிகின்ற ஆண்டு, முழுமையான மன்னிப்பை பெறுகின்ற ஆண்டு. ஆக இந்த ஆண்டவர் அருள் வருகின்ற ஆண்டின் முழக்கத்தை அறிவிக்க நீங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றீர்கள், முழு சுதந்திரத்தை அறிந்திருக்கின்றீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மீண்டும் இறையர்களை பெற்றுக்கொள்கின்ற உன்னதமான செய்தி சொல்லிக் கொடுக்கின்ற அந்த வாழ்வை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த நிலைக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டு என்று சொன்னதை போல நாமும் அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த வழிகளை பின்பற்ற, இந்த வழிகள் பின்பற்றப்பட வேண்டுமெனில் இறை வார்த்தை நம்மிலே செயல்பட வேண்டும். ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையின் வல்லமை உணர்ந்தவர்களாக இருப்போம். இறை வார்த்தைக்கு பக்தியோடு செவிமடுப்போம். வணக்கத்தோடு இறை வார்த்தையை கேட்போம். அந்த வார்த்தை நம்மிலே செயல்பட நம் இதயத்தை திறப்போம். இயேசு சொன்னது, நீங்கள் கேட்ட வாக்கு இன்று இதில் நிறைவேறிற்று என்று சொன்னார். அதே போல நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வெளிப்படட்டும். அந்த வெளிப்பாட்டின் வழியாக இறை ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு